இன்னைக்கு ஒரு நல்ல ஹாரர் படத்தை ஒண்ணு பார்க்க போறோம். ஹாரர் படம்னாலே படி கோரமா கொடூரமா இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கும். ஆனா கூடவே காமெடியும் இருக்கும், டார்க் காமெடியும் இருக்கும். 2010 கனடியன் மொழியில ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா. அந்த படம் நல்லா இருக்கேன்னு சொல்லி 2024 அதே படத்தை வேற ஒரு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க. ஹேண்ட்சம் கைஸ் அப்படிங்கிற பேர்ல கொரியன் மொழியில ரீமேக் பண்ணிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு பிரபலமான கோல்ஃப் பிளேயரை ஒரு வாரம் காணோம்னு கூட போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டு பக்கம் அவங்களோட பாடி கிடைச்சதாகவும் நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விசாரணையில யாரோ 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் நடக்குதான். கட் பண்ணா ஒரு 6664 நிமிடங்களுக்கு முன்பு. அது என்னடா அப்படின்னு கேட்டா கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 4.5 வருஷம் வருதுங்க. 4.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப 2 பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க இல்லையா, குற்றவாளிகள்னு சொல்லி. அவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. கூடவே அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. சிட்டியோட வெளிப்பக்கம் சென்னைக்கு மிக அருகாமையில் சொல்லி ரொம்ப தூரத்துல கூட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி சிட்டிக்கு வெளியில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேரும். கார் ஓட்டிட்டு இருக்கானே அவன் தான் அண்ணன், பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கானே அவன் தான் தம்பி. ஏதோ திங்ஸ் வாங்கணும் சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கம் போய் வண்டி நிக்குது. சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல நியூஸ்ல ஒரு கோல்ஃப் விளையாடக்கூடிய பிளேயரை காணோம் இல்லையா, காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்புல வந்தாரு ஒரு ஃபேமஸான கோல்ஃப் பிளேயர். அவனும் கூடவே ஃப்ரெண்ட்ஸுகளும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல 4 பசங்க 2 பொண்ணுங்க. அதுல அந்த வெள்ளை கலர் சொக்கா போட்டிருக்கிறா இல்லையா, அவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஃப்ரெண்ட்ஸுகளோட வெட்டி கதை ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதோ ஷாப் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு அண்ணங்காரன் வந்து நிக்கிறான். 2 பொண்ணுகளும் அரண்டுறாங்க. அவனுக்கு தேவையானதை ஏதோ தேடி வந்திருக்கான். என்னன்னு பாருங்க, தேவையான ஐட்டங்கள், தேவையான பொருட்கள், கத்தி, கோடாரி, சுத்தியல், இப்படி என்னென்னமோ ஐட்டங்களை வாங்கி இருக்கிறான். இவங்க 2 பேரை வேற குறுகுறுன்னு பார்த்துட்டு போறான். இவங்களோ சரியான சைக்கோவா இருப்பானோ அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. பில்லு போற இடத்துல ஒரு நாய். அண்ணன் தம்பி 2 பேர் வந்தாங்க இல்ல, அவங்களோட நாய் தான் போல தெரியுது. ஹீரோயினோ ஆஹா சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லி நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் கையில ஐஸ்கிரீமோட தம்பிகாரன் அங்க வரான். ஆள் வராங்களேன்னு இந்த பையன் கையை பிடிச்சிருக்க, அவ கீழே விழ போக தம்பிகாரன் காப்பாத்த கையை பிடிக்க, ஹீரோயினோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க கையை பிடிக்கிறான்னு கத்த, அதை பார்த்து என்னடா உரண்டு இருக்கிறியான்னு தம்பிகாரனை யாரோ தள்ளி விடுறாங்க. அப்படி தள்ளி விட்டவன் தான் அந்த ஃபேமஸான கோல்ஃப் பிளேயர். இந்த கலவரத்துல கையில இருந்த ஐஸ்கிரீம் பாவம் கீழே விழுந்துருச்சு. செம மரம் மறைக்கிறான் தம்பி. அண்ணனும் அங்க வந்துட்டான். என்னடா இங்க சத்தம் அப்படின்னு சுத்தில எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்களோட பிரச்சனை பண்றான். ஹீரோயின் எதுக்கு வம்பு, வேண்டாம் இவங்கள பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுது, கிளம்பலான்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸுகளும் சரின்னு ஏதோ தெரியாம நடந்து போச்சு, ஐ எம் சோ சாரி அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. காரை ஓட்டிட்டு இருக்கிறவன் பாவம் அப்பாவியா இருக்கிறான். கடிக்கம் போட்டவனும் கண்ணாடி போட்டவனும் சேர்ந்து கலாச்சிட்டே வரானுங்க அந்த அப்பாவிய. இவங்க ஓட்டுறாங்க இல்லன்னு கவனம் புள்ள அந்த பக்கம் தான் இருக்குது, வண்டி ஓட்டுற பக்கம் இல்ல. இருந்தாலும் அமைதியா வரான். நம்ம கோல்ஃப் பிளேயர் டேய் ரோட்டை பார்த்து ஓட்டுறான்னு கத்துறான். பார்த்தா எதுக்கு ஒரு ஆடு வந்து நிக்குது. அச்சச்சோ அடிச்சிடக்கூடாதுன்னு பிரேக் போடுறாரு டிரைவர். ஆனா அதுக்குள்ள ஆட்டை ஏத்தி பறக்க விட்டாச்சு. இறங்கி வந்து பார்த்தா ஆட்டோட சோலி முடிஞ்சு போச்சு. கடுக்கை அதை பார்த்து வருத்தப்படாம இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் போட்டுருவோங்கிறான். ஃப்ரெண்டுக்காரியோ செல்ஃபி எடுக்கலாங்கிறா. இது செத்து போன ஆட்டோட. நம்ம ஹீரோயினை தவிர எல்லா பேரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. ஹீரோயின் தான் பாவம் அந்த ஆடு பேசாம புதைச்சிடலாங்கிறா. பிளேயரோ பார்ட்டிக்கு லேட் ஆச்சு நாம கிளம்பணுங்கிறான். சரின்னு அங்க இருந்து இவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அடிபட்ட ஆடு ரோட்ல தனியா கிடக்கு. கட் பண்ணா ஏதோ சூனியம் பண்றாப்ல ஒரு இடம், முக்கோணம், அதை சுத்தி வட்டம்னு கீழே ஏதோ வரையப்பட்டிருக்குது. திடீர்னு அதுல ஒரு உருவம் தெரியறாப்ல காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அண்ணனும் தம்பியும் கார்ல போயிட்டு இருக்காங்க. தம்பிகாரனோ நான் அழகா இல்லையோ, அதான் அந்த பொண்ணு திடுதுப்புன்னு கத்துச்சோ அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கான். டேய் அதெல்லாம் நீ அழகா தான்டா இருக்க, நீ அழகண்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரேக். என்னடான்னு பார்த்தா அந்த செத்து போன ஆட்டை பார்த்து தான் நிப்பாட்டி இருக்கிறான் போல. அதே ரோட்டு பக்கம் 2 போலீஸ்காரங்களும் வராங்க. இவங்க 2 பேரு அந்த ஆட்டை சாக்கில கட்டி ஓரமா தூக்கி போட பாக்குறாங்க. அதை பார்த்த போலீஸ் என்னடா சாக்கெல்லாம் ரத்தம், யாரையாவது கொலை பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு முடிவு பண்ணி துப்பாக்கியை காட்டி கையை தூக்கி ஓரமா நிக்க வச்சு அந்த சாக்கு பையை செக் பண்ணா ஒரு ஆடு தான் செத்து போய் கிடக்குது. இல்ல சார் இதான் சார் நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் இவங்களை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு அவங்களோட லைசன்ஸை வாங்கி பாக்குறாங்க. இந்த லைசன்ஸ்ல இருக்கிற போட்டோவை தான் ஸ்டார்டிங் சீன்ல நியூஸ்ல நமக்கு போட்டிருப்பாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் அரசு செய்யப்பட்டாங்கன்னு சொல்லும்போது போடப்பட்ட போட்டோ இது. எங்கடா போறீங்க என்னடான்னு போலீஸ் விசாரிக்க இவங்களோட பங்களா ஏதோ காட்டு பக்கம் இருக்குதான், அங்க செட்டில் ஆக போறாங்களாம். சரி சரி போப்போ இடத்த கழிப்பணும்னு அங்க இருந்து அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு பங்களா இருக்குன்னாங்கல்ல, அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போகையில ஒரு வளைவுல வளையறப்போ வண்டியில 3 ஷார்ப்பா கம்பி மாதிரி நீட்டப்பட்டிருக்கிற ஒரு பொருள் கீழே விழுந்துருது. அதை அவங்க கவனிக்கல. பங்களா பக்கம் வந்தா அங்க புரோக்கர் ரெடியா இருக்கிறார். அந்த பங்களாவை பார்த்தா பேய் பங்களா மாதிரி இருக்குது. அண்ணங்காரனோ வாழ்றதுக்கு வீட்டை கேட்டா சாகிறதுக்கு வீட்டை ரெடி பண்ணாப்ல இருக்குதுங்கிறான். போட்டோல பார்த்தா பிரம்மாண்டமா அழகா இருக்கு. டேய் என்னையாடா ஏமாத்த பாக்குற, இந்த குடோனை வாங்கத்தான் 10 வருஷம் சேவிங்ஸ இதுல இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கிறமா அப்படின்னு அண்ணங்காரன் கத்துறான். ஓ ஆல்ரெடி காசு கொடுத்துட்டாங்க போல, ஆல்ரெடி இன்வெஸ்டட். புரோக்கரோ வெளியில தான் சார் பார்க்க எப்படி இருக்கும், உள்ள எல்லாம் சூப்பருங்கிறான். என்ட்ரன்ஸ் கதவே உடஞ்சு விழுகுது. வாங்க சார் அதெல்லாம் சின்ன சின்ன வேலை சார், சமாளிச்சலாம் சார் எப்படியே உள்ள கூட்டு போறான். உள்ள போய் பார்த்தா பழைய சாமான்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்கல. தம்பி பெட்ரூம் கிச்சன் சுத்தி பாக்குறான். இந்த ஃபயர் பிளேஸ் எல்லாம் இருக்கிறதுனால தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அண்ணன் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம தம்பி புரோக்கர் கிட்ட இந்த பங்களா தான் வேணும்னு ஓகே சொல்லிட்டான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம பிளேயரோட டீம் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்றாங்க. அந்த அப்பாவியை மட்டும் சமைக்கிற வேலையில விட்டுட்டானுங்க. இந்த பக்கம்
பக்கம் அண்ணனும் தம்பியும் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. பங்களா ரொம்ப டேமேஜா இருக்கிறதுனால அதெல்லாம் ரெனோவேட் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கொண்டு வந்த அந்த சுத்தி கடப்பாரை லொட்டு லொசுக்கு இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் வேலைக்காக தான், ரெனோவேட் பண்றதுக்காக தான் போல. உள்ள ஒரு குலவி சுத்திக்கு திரிய இந்த தொல்லை வேறையான்னு அதை விரட்டி விட்டுவிட்டு அந்த குலவி கூட்ட கண்டுபிடிச்சு தீய வைக்கிறான். தீய வைக்க சொல்றாரு அண்ணங்காரன். பேசிட்டு தொப்பி அங்க எடுத்து மாட்டாம பாருங்க, மொத்தமும் கீழே சரிஞ்சு விழுகுது. ஹானியோட பிடிங்கிட்டு ஒரு கட்டை வந்து விழுகுது பாருங்க அவன் மேல. நல்ல வேலை அண்ணனை தள்ளி விட்டு எப்படியோ காப்பாத்திடுறான். இல்லனா அந்த ஆணி இவனா ஆழம் பார்த்திருக்கும். சரி சொன்ன வேலையை பாருன்னு சொன்னதும் தம்பியும் சரி பண்றானா. இதெல்லாம் சரி பண்ற வேலையெல்லாம் தம்பிக்கு தான் நல்லா தெரியும் போல. அப்பதான் அங்க ரகசியமா கீழே ஒரு கதவு இருக்கிறத அண்ணங்காரன் கவனிக்கிறான். பார்த்தா அது ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. ஆளுக்கு ஒரு லைட் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி போறானுங்க. அங்க சேர்ல சங்கிலி கிடக்குது. ஏற்கனவே இங்க ஆட்களை கட்டி போறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்தி இருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஏற்கனவே சூனியம் பண்றாப்புல ஒரு இடத்த பார்த்தோம்ல, அது இந்த பங்களால தான் போல தெரியுது. அமானுஷ்யமாக அந்த தரையில வரையப்பட்ட படம். அந்த ஸ்டாருக்கு 5 பக்கத்துல 1 2 3 4 5ன்னு நம்பரும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து பயப்படுவாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி லைட் அடிச்சு இவங்க ஒருத்தன முகத்தை பார்த்து அளந்துகிட்டு இருக்காங்க. இருக்கிறத பார்த்து பயப்படல, இவங்க முகரக்கட்டையை பார்த்து தான் அறந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க பார்த்தா ஒரு சிலையில துப்பாக்கி இருக்கு. இது உண்மையான துப்பாக்கி எடுத்து பாக்குறாங்க. 2 புல்லட்டும் இருக்கு. அந்த புல்லட் சில்வரால செய்யப்பட்டது, வெள்ளி புல்லட். அதுல சிலுவை சிம்பிள் இருக்கிறதையும் நாம கவனிக்கலாம். டேய் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலன்னு அண்ணன் எடுத்து சொல்றான். அப்புறம் அந்த செத்து போன ஆட்டை எடுத்துட்டு வந்திருப்பானுங்கல்ல, அதை 2 பேரும் சேர்ந்து புதைக்கிறாங்க. அப்புறம் சரி மீன் பிடிக்க போலாமேன்னு கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்ப குளிர் ராப்ல ஃபீல் பண்ண நம்ம பய கோட் எடுத்து அப்படியே கொடுக்குறான். 2 பேரும் அப்போ ரொம்ப பாசமா பிஹேவ் பண்றத பார்த்தா லவ்வர்ஸா இருப்பாங்க போல தெரியுது. அந்த பய இந்த ஊர்ல ஏதோ பேய் இருக்கிறதாவும், அது ஒரு பொண்ணை பிடிச்சு அவங்க ஊர்ல இருக்கிற ஆட்களை எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சதாகவும் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இது பேய் அப்படின்னு இவ பயப்படுறா. பிளாஷ்பேக்ல பார்த்தா பேய் பிடிச்ச ஒரு பொண்ணை உட்கார வச்சு, நாம ஏற்கனவே பார்த்தமே ஒரு சேரு, ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா, அங்கதான் அந்த பொண்ணை பிடிச்சு வச்சு பாதிரியாரு ஊர் பக்க மக்கள்னு சேர்ந்து ஓட்ட பாக்குறாங்க. அதை சுத்தி உப்பு போட்டு அந்த வட்டத்துக்குள்ள பாதிரியார் போய் ஏதோ மந்திரத்தை சொல்ல அந்த பொண்ணுக்கோ கண்ணெல்லாம் மாறுது, கொம்பு முளைக்குது. அதோட உண்மையான உருவத்துக்கு வந்துருது அந்த பேய். இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணி நரகத்துக்கு கொண்டு போக போறதா அந்த சாத்தான் சொல்ல, பாதிரியாரோ நாங்கெல்லாம் கடவுளோட பிள்ளைகள்னு பதிலுக்கு பேசுறார். அது மூஞ்சிலேயே காரி துப்புது. அப்புறம் காண்டாகி சிரிக்கவும் செய்யுது. இவர் சாத்தாரண நெத்தியில ஒரு சிலுவை டாலரை வைக்க அவ துடியா துடிச்சு மயங்கிட்டா. அந்த பேய் பிடிச்ச பொண்ணு அவளுக்கு எப்படி பேய் பிடிச்சுச்சுன்னா, ஒரு ஆடு கடிச்சுதான் பேய் பிடிச்சதா ஹீரோயின் சொல்றான். சச்சா ஒரு ஆடு போய் கடிச்சா யாராச்சும் பேய் ஆவாங்களா அப்படின்னு நம்பிக்கை இல்லாம பேசுறா இவ. ஆனா அந்த பிளேயரு இல்ல என் மாமாவு கூட அந்த பேய் தான் கொன்னுச்சுங்கிறான். பிளாஷ்பேக்ல பார்த்தா அந்த பேயோட அண்ணன் அங்கதான் இருந்திருப்பான். தன் தங்கச்சிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டு வட்டத்துக்குள்ள வரப்பாக்க பாதிரியாரோ வராதன்னு கத்த பயபுள்ள கேட்காம அந்த உப்பு வட்டத்துக்குள்ள கால வச்சுட்டான். அப்ப அந்த பேய் அதோட சுயரூபத்தை காட்டுது. நெத்தியில இருந்த அந்த சிலுவை டாலர் பறந்து வந்து அந்த அண்ணனோட முகத்துல கீரலை போட்டு பின்னாடி இருந்த மாமா நெத்தியில செங்குத்தா போய் சொருகிடுச்சு. செத்தாவன். இப்படித்தான் பிளேயரோட மாமா செத்து போனார் போல. இதே மாதிரி எல்லாரையும் கொல்ல போறேன்னு ஆட்டுக்குட்டி மாதிரி நாக்க காட்டிக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேல இதை விட்டு வைக்கிறது தப்புன்னு சொல்லி கையில துப்பாக்கி எடுக்கிறார் பாதிரியார். அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணோட உடம்புல இருந்த பேய் போய் நார்மலான அந்த பொண்ணு என்ன எதுவும் பண்ணாதீங்க வைக்காதீங்கன்னு கெஞ்சிரா. உள்ள இருக்கிற பொண்ணு பேசுதா இல்ல பேய் நடிக்குதான்னு தெரியல. அந்த பேய போட்டுறாரு பாதிரியார். நம்ம அண்ணங்காரன் தம்பிக்காரன் கையில ஒரு துப்பாக்கி கிடைச்சது இல்லையா, ரொம்ப காஸ்ட்லின்னு பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த துப்பாக்கி வேற யாரும் இல்ல, இதே பாதிரியார் இங்க பயன்படுத்துற இந்த துப்பாக்கி தான். அட போடா சும்மா நம்மள பயன்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்றதா நினைக்கிறா. இந்த பய என்ன நம்ப மாட்டியா, இங்க பார் அப்படின்னு $10,000 இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு மந்திரவாதி கிட்ட இருந்து மந்திரம் போடப்பட்ட ஒரு பேப்பரை கொண்டு வந்து சேஃப்டிக்காக வச்சிருக்கிறதா காட்டுறான். இது ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்கிறான். இந்த பக்கம் புரோக்கரோ ஒரு அம்மாட்ட 2 இழிச்சு வாங்கி கிடைச்சதாகவும் அவங்க கிட்ட அந்த வீட்டை வித்துட்டதாகவும் இனிமே அந்த பக்கமே போக போறது இல்லைன்னு சொல்ல அந்த சிஸ்டர் அம்மா ஏன் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறா. அந்த சிஸ்டர் விசாரிக்கிறாங்க. அவர்களோட 10 வருஷ உழைப்பை வச்சுதான் இந்த பங்களாவை வாங்கியிருக்கிறாங்கன்னோ, அவங்கள பார்த்தா ஏதோ சைக்கோ கொலகாரங்க மாதிரி இருக்கிறதுன்னோ, அந்த பங்களா பக்கம் பேய் இருக்கிறதா அரசல் புரசலா நம்ம ஊர் பக்கம் பேசியிருக்குதுல்ல, அந்த மேட்டர்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அம்புட்டு தான் என்ன கொலபரேட் வாங்கின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிட்டு போறாரு அந்த புரோக்கர். அப்புறம் அங்க கண்ணத்துல கீரல் வாங்கி ஒருத்தவர் இருக்கிறான்ல, யாரும் தெரியுதுல்ல, அந்த பேய் கிட்ட இருந்து மூஞ்சில கீறு வாங்கின அந்த அண்ணன். அந்த கீரல் தான் இப்ப தழும்பா வந்து நிக்குது. அப்ப இருந்து கோமால கிடக்குறான் போல. அந்த ரூம் ஜன்னல் வழியா காத்து வேகமா வீச அங்க இருந்த ஒரு புத்தகம் ஒண்ணு தானா புரண்டு ஒரு பக்கத்துல வந்து நிக்குது. அந்த பங்களால பார்த்தா அதே ஸ்டார் ஷேப்ல நடுவுல ஆட்டோ போட்ட அந்த உருவம் தான். அதே பங்களால பார்த்த அந்த ஸ்டாரோட ஷேப் போட்ட அந்த படம் நடுவுல ஆடு மாதிரி ஒரு ரூபம். இத்தனை வருஷம் இத்தனை மாசம் கழிச்சு ஆட்டை பலி கொடுத்தா அந்த பேய் திரும்ப அந்த கிராமத்துக்குள்ள வந்து தன் ஆட்டத்தை ஆரம்பிக்கும்னு ஒரு ஆரிடம் அந்த புக்ல போடப்பட்டிருக்கிறது. இப்ப வேற இவங்க ஒரு ஆட்டை இடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதை பலியா எடுத்துக்கிட்டா மேபி பேயை கூப்பிடுறதுக்கான அறிகுறியோ என்னவோ. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்ரூம் பக்கம் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு தான் ரொம்ப அழகா இருக்கிறதாவும், அந்த அழகுக்காக தான் இந்த பைய அந்த பிளேயர் தன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதாவும், ஒருவேளை அழகு
இல்லைன்னா அவன் கண்டுக்க மாட்டானோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் கண்ணாடியும் பிளேயரும் பேசிட்டு இருக்காங்க. கேக்குறான் பாருங்க அந்த கண்ணாடி, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை போய் லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம பிளேயரு, டே நான் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறேன்டா, அது வரைக்கும் சும்மா டைம் பாஸ் தான், அதுக்கு பிறகு யூஸ் பண்ணிட்டு தூரம் போட்டுருவேன் அப்படிங்கிறான். இதையெல்லாம் அந்த பொண்ணு பின்னாடி இருந்து கேட்டுருச்சு. நம்ம ஹீரோயின் கூடயே ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பால, அவ எங்கன்னு கத்துறா. அவ கட் பண்ணா அண்ணங்காரனும் தம்பிகாரனும் மீன் பிடிச்சிக்கிட்டு நமக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் தம்பி யாரோ ஒரு பொண்ணு வருதுங்க அப்படின்னு சொல்ல யாரா வரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஃப்ரெண்டு போன் எடுக்கல போல, அதனாலதான் தேடிக்கிட்டு காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அதே சமயம் காட்டுக்குள்ள அந்த கடுக்கம் போட்டவன் கூட இவ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. போன் அட்டன் பண்ணலையேன்னு செம கத்துறா இவ ஹீரோயின். அந்த பக்கம் நம்ம பேலியா மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் என்னடான்னு பார்த்து திரும்பி பார்த்தா இந்த சைக்கோ பசங்க தான் இருக்கிறானுங்க. திரும்ப இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமான்னு அங்க இருந்து நகர பார்க்க கள்ளு தடிக்கி ஆத்துல விழுந்துட்டா. விழுந்தவ எந்திரிச்சு வந்துருவாளே அப்படின்னு பார்த்தா ஆளை காணோம். உடனே நம்ம பைய சட்டையை கழட்டி போட்டு ஹீரோயினை காப்பாத்த குதிக்கிறான். என்னடா குதிச்சவன் ஆளை காணாம ரொம்ப நேரம் ஆச்சுன்னு தம்பி பாத்துக்கிட்டு இருக்க, நல்ல வேலை காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அண்ணன். என்ன சுயநலம் இல்லாம கிடக்குறா. மயக்கத்துல மூச்சு இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. மூச்சு இருக்கு. வயிற்ற நல்லா அமுக்கி தண்ணியை வெளியெடுக்க அண்ணன் முயற்சி பண்றான். அப்பயும் மயக்கம் தெளிஞ்சாப்ல தெரியல. தம்பி உடனே வாயோட வாய் வச்சு உள்ள இருக்கிற தண்ணியை உரியலாமா அப்படின்னு கரெக்டா பக்கத்துல போவான் பாருங்க. முழிச்சிட்டா. என்னடா இங்க நடக்குதுன்னு அண்ணனுக்கு ஒரு எத்து, தம்பிக்கு ஒரு அடி கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடுறா. திரும்ப போன வேகத்திலேயே ரிட்டன் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டா போல. நம்ம பல்கு தான் அச்சச்சோன்னு மறுபடியும் காப்பாத்தி தூக்கி விடலாமேன்னு போனா அந்த ஃப்ரெண்டுக்காரையும் கடுக்கணும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அந்த பொண்ணு விழுந்துட்டால, அலாக்கா தூக்கிட்டு போறாங்க. அதை இவங்க பாத்துருக்காங்க. இதையெல்லாம் மத்த நண்பர்கள்கிட்ட சொல்லலாமேன்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. இங்க பங்களா பக்கம் செத்து போன ஆட்டை நம்ம பசங்க புதைச்சாங்கல்ல, புதைச்ச ஆட்டோட காலு தானா தூக்கிது. ஜோரா வேற மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த பக்கம் கடுக்கேன் சூப்பர் மார்க்கெட்ல 2 பசங்களோட நமக்கு பிரச்சனை வந்ததுல அந்த பசங்க நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போறதா சொல்றாங்க. சரி போலீஸுக்கு போன் பண்ணலாமேன்னு நம்ம பிளேயர் போனை தேடினா போனை காணோம். அந்த போனை தான் ஃப்ரெண்டை தேடுறதுக்காக கால் பண்ணி அவ எடுக்கலையேன்னு காண்டில சுத்தி தெரிஞ்சா நம்ம ஹீரோயின். சோ போன் அங்க இல்ல. இவன் இன்னும் ஓவரா பதறது அந்த பொண்ணு காணாம போச்சுன்னு இல்ல, கூடவே தான் போனு காணாம போச்சுன்னு. அந்த போனுக்குள்ள பர்சனலா ஏதாவது மேட்டர்ஸ் வச்சிருக்கானோ என்னவோ தெரியல. நம்ம ஹீரோயினை பார்த்தா கை காலு வாயின்னு எல்லாத்தையும் கட்டி மயக்கத்துல கிடக்குறா. அண்ணன் தம்பியும் சேர்ந்து அந்த போன்ல இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. போன்ல இருக்கிற மேட்டர்ஸ் மட்டும் நியூஸுக்கு டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு பதட்டத்துல இவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் பிளேயர். எப்படியாச்சும் அந்த போனை காப்பாத்தணும்னு கோவமா கிளம்புறானுங்க. நம்ம அப்பாவிய போலீஸை கூட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவனும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். அவன் இன்னும் கொஞ்சம் குஷியா இருக்கிறான். ஏன்னா போலீஸை கூட்டு வந்தா கூட எப்படியாவது அந்த போன்ல இருக்கிற மேட்டரை போலீஸ் பாத்துடுச்சுன்னா இந்த பிளேயரால அமெரிக்கா போக முடியாது. என்ன படுத்தின பாட்டுக்கு அவங்க அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறான். வண்டி வேகமா போக எதுக்கு பார்த்தா அந்த செத்து போன ஆடு உயிரோட வந்து நிக்குது. இவனோ பயந்து போய் வண்டி நிப்பாட்ட பார்க்க கண்ணா பின்னாடி போய் ஒரு இடத்துல முட்டிட்டு நிக்குது. அது நாம உயிரோட தான் இருக்கிறோமா அப்படின்னு முழிக்கிறான். அதே சமயம் ஆடு கத்துற சத்தம் கேட்க இவன் மெதுவா திரும்புறான். பார்த்தா கண்ணெல்லாம் வெள்ளையா அந்த ஆட்டோட உடம்புல பேய் இருக்குது போல. பின் சீட்ல ஜம்முன்னு இருக்குது அந்த பேய். கையை பிடிச்சு கடிக்க பாக்குது. அவனோ ஆட்டோட தப்பிக்க போறாரான். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அடிக்க பார்க்க அந்த வாட்டர் பாட்டிலேயே வாயில கவிக்குது அந்த ஆடு. கவ்வுன்னு அந்த வாட்டர் பாட்டில வச்சு அவன் மூஞ்சிலேயே துப்ப அவன் நெத்தி போச்சு. ஆட்டை இவனை பார்த்து லூசர் லூசர்னு கத்துது. என்னடா ஆடு பேசுதேன்னு காரை விட்டு இறங்கி அலறிக்கிட்டு ஓட்ட முடிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் முழிச்சா மூஞ்சி மட்டும் தான் வெளியில தெரியுது. மத்ததெல்லாம் போர்வைக்குள்ள அப்படிங்கிறப்பல போட்டு வச்சிருக்காங்க. என்னடா அதுன்னு ஒரு வழியா அதுல இருந்து வெளியில வந்துட்டா. எங்க இருக்கோம்னு ஜன்னல் வழியா பார்த்தா அண்ணன் வெளியில இருக்கிறான். பாத்துட்டா போச்சு நம்மள கடத்தி வச்சிருக்காங்க நினைச்சுக்கிட்டு அவ கோட்டு போனு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மெதுவா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாமான்னு வந்தா தம்பிகாரனும் கிச்சன்ல கேஸ் இல்ல போல வெல்டிங் பண்றதை வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் பைத்தியக்காரனுங்க இவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே, தப்பிக்கிறதுக்கு ஏதாவது கையில கிடைச்சா நல்லா இருக்குமேனு கம்பி எடுத்து கையில வச்சுக்கிறா. மெதுவா வெளியில போலாமேன்னு பார்த்தா தம்பிகாரன் எந்திரிச்சியான்னு கேட்கறான். எப்படியாச்சும் வெளியில போயிடலாமேன்னு கதவை திறந்தா அண்ணங்காரன் வந்துட்டான். அவ கையில இருந்த கம்பியை வச்சு ஓங்கி அடிக்க பாக்குறா. ஜஸ்ட் மிஸ். கம்பி மேல மரக்கட்டையில மாட்டிக்கிச்சு. இல்லனா அண்ணங்காரனோட சோலி முடிஞ்சிருக்கும். நாயும் சேர்ந்துக்குச்சு. 3 பேரும் அவளை சுத்தி நிக்க அவளோ பயத்துல கத்துறா. என்ன விட்டுருங்கன்னு கத்துறா. கட் பண்ண அவளை உட்கார வச்சு சாப்பிட கொடுக்குறான் தம்பி. ஹீரோயினுக்கு ஒன்னும் பிடிபடல. அண்ணனோ டேய் அவ என்ன கொல்ல பார்த்தா அவளுக்கு என்னடா விருந்தா வைக்கிற அப்படின்னு டென்ஷன் ஆகுறான் அண்ணன். ஆனா இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறான் தம்பி. இங்க பாருப்பா எல்லாரும் மாதிரி தான் நாங்க. எங்களோட முகபாவனையோ இல்ல எங்க உருவமோ பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரி தெரிஞ்சா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. என்னமோ ஏதோ எல்லாரும் எங்களை பார்த்து பயப்படத்தான் செய்யறாங்க அப்படிங்கிறான் தம்பி. ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது இவங்க கொலகாரங்களோ சைக்கோவோ கிடையாது. எந்த ஒரு இடத்துலயும் தாங்கிட்ட தப்பா நடக்கவங்க முயற்சி பண்ணல, நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிறா. மன்னிப்பு கேட்கிறா. வெளியில பார்த்தா அந்த பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பங்களாவுக்கு வந்துட்டாங்க. உள்ள நம்ம ஹீரோயின் அவங்களோட சேர்ந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கா. வெளியில பார்த்தா கையில கம்பியோட நம்ம கண்ணாடியை உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வான்னு அனுப்புறாங்க. அவனும் பயந்து வரான். அங்க அண்ணன் ஒரு மரத்தை இப்ப கட் பண்ணிட்டு இருப்பான். அவன் கண்ணுல படக்கூடாதுன்னு கண்ணாடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஜன்னல் வழியா என்னடா நம்ம
நம்ம ஹீரோயினோட சத்தம் கேக்குதே அப்படின்னு பாக்குறான். ஏதோ நம்ம தம்பி ஹீரோயினை கொல்ல பாக்குறதாவும் அதனாலதான் ஹீரோயின் விடு விடுன்னு கத்துறதாவும் கண்ணாடி போட்டவன் நினைக்கிறான். ஆனா உள்ள பார்த்தா ரெண்டு பேரும் நான் தான் வளர்க்குவேன்னு பாத்திரத்தை வளர்க்கறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோயின் தான் ஜெயிக்கிறா. அவதான் பாத்திரத்தை வளர்க்குறா. தம்பி பாட்டை போட்டு டான்ஸ் ஆட கிளம்பிட்டான். அண்ணன் வெளியில மரத்தா இருக்க அதுக்குள்ளதான் அந்த குலவி கூடு கட்டி இருக்கும் போல. குலவி எல்லாம் மொத்தமா வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அவனும் குலவிக்கு பயந்துட்டு ரம்பத்தை தூக்கிட்டு வந்தான்ல, அதை பார்த்துட்டு நம்ம கண்ணாடி தன்னைத்தான் வெட்ட வரா நினைச்சுக்கிட்டு ஓடுறான். இதை பார்த்தா மத்த பிறச்சுக்கு ஓட பிடிக்கிறாங்க. ஃப்ரெண்டுகாரியை நோக்கி அண்ணன் வர அவனும் பயந்துகிட்டு கத்திட்டு ஓடுறான். குலவியும் அவனை விடாம விரட்டி வருது. அவ பக்கத்துல அண்ணங்காரன் பக்கத்துல அதை நெருங்கி வர அவளும் பதறான். ஆனா அவனும் இங்கிருந்து போன்னு கத்திக்கிட்டு சைடு வாங்கி போயிட்டான். ஆனா அவ மரத்துல முட்டிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம நிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. காண்டுல அங்க இருந்த மரத்தை ஓங்கி ஒரு எத்து விடுவா. மேல ஒரு மரத்துண்டு தொங்கிட்டு இருக்கும் போல. அது கீழே விழ கரெக்டா வயித்துல சொருகி ஆளு அவுட். அந்த பக்கம் ஏற்கனவே 2 போலீஸ்காரங்க பார்த்தோம்ல, அவங்க 2 பேரும் கார்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு பார்த்தா அந்த அப்பாவி நிக்கிறான். அவனை பார்த்ததும் போலீஸ் வண்டியை நிப்பாட்டுது. அந்த ஆட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவனும் போலீஸ்கார பார்த்து மூஞ்சில ரத்த கரையோட ஜாம்பி மாதிரி வரான். போலீஸே பயந்து போச்சு. அங்கேயே நில்றா சுற்றுவோன்னு மிரட்டுறாங்க. இவன் பதட்டத்துல கேட்காம கொள்ளாம பக்கத்துல வந்து அந்த ஆடு என்ன லூசர்னு திட்டுச்சு வச்சுச்சுன்னு புலம்பிட்டு இருக்கான். கத்திட்டு இருக்கான். போலீஸ்க்கு இவனை பார்த்து பயம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் நண்பர்கள்கிட்ட தான் சேஃபா இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம்னு பார்த்தா டவர் சிக்னல் கிடைக்கல. தம்பியாரன் ஏதோ பெயிண்ட் வேலை பார்த்துக்கிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸுகளோட சண்டை போட்டு இந்த பக்கம் வந்துட்டியான்னு விசாரிக்கிறான். உனக்காவது குறைஞ்சபட்சம் சண்டை போறது கூட ஆள் இருக்குது. ஆனா எங்க அண்ணனை தவிர எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லி தம்பி ஃபீல் பண்றான். ஐயோ பாவனும் பாக்குறான் நம்ம பொண்ணு. அதே சமயம் அண்ணங்காரன் நல்லா குலவிக்கிட்ட கொத்து வாங்கியிருப்பான் போல. கொட்டு மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் வந்திருக்கான். அவன் வாய்க்குள்ள இருந்து கூட ஒரு குலவி வெளியில வரத பார்க்கலாம். தம்பியாரனை பார்த்து டேய் அன்னைக்கே அந்த குலவி கூண்ட காலி பண்ணுடா அப்படின்னு சொன்னல, ஏண்டா செய்யல அப்படின்னு கத்துறான். காட்டு பக்கம் பார்த்தா ஃப்ரெண்டுகாரி இறந்து கிடக்குறா. மத்தவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு கொலை பண்ணது அந்த அண்ணங்காரன் தான் நினைச்சிட்டாங்க. விருந்தா நம்மளையும் கொண்டு விடுவாங்க, இங்க இருந்து கிளம்பலாமேன்னு யோசிக்கிறாங்க. நம்ம கடுக்கணும் என் ஆளை போட்டவனை பதிலுக்கு பதில் போட்டுட்டு தான் வருவேன்னு அடம்பிடிக்கிறார். பிளேயரோ தான் போன் கிடைக்காம வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். பங்களால பார்த்தா அண்ணனோட மூஞ்சில குலவி கொட்டினதுல அந்த கொடுக்கெல்லாம் உள்ள சொருகிட்டு இருக்கும் போல. அதையெல்லாம் தம்பி எடுத்துட்டு இருக்கிறான். அப்பதான் இந்த பொண்ணை தேடி நண்பர்கள் வந்ததையும் குலவிக்கு பயந்து இவன் ஓனதை பார்த்து அவங்க ஓனதையும் எல்லாம் அடிச்சு சொல்றான். சரி அப்ப நான் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, மறுபடியும் என்ன தேடி இங்க வருவாங்க, நான் அப்ப இங்க இருக்கணும், நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிட்டா சொல்றா. தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் இங்க இருக்க போறான்னு சொன்னதுனால. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பெயிண்ட் அடிக்க செல்ஃபி எடுக்கன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு காண்டு, நம்ம இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா பயபுள்ள கம்பெனியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான்னு கொஞ்சம் காண்டு தான். தம்பி இப்போ ஒரு பெட்டியை ரெடி பண்றான். அதுல ஏதோ செடி வளர்க்க போறானா. அதுக்கு ஏத்தாப்புல ஆணி அடிக்கிறான். இல்ல நான் ஹெல்ப் பண்றேன்னு ஆணி அடிக்கிற வேலையை அவ பார்க்க போறா. சரி நீ இவனும் சொல்லி கொடுக்குறான். ஆனா அந்த மெஷின்ல ட்ரிகர் பண்ண முடியல, ஏதோ வயர லூசா இருக்குது போல. அதை சரி பண்ணிட்டு இப்ப பண்ண சொல்ல அவளும் அமுக்க கரெக்டா அடிக்குதுங்க. குஷி ஆயிட்டா. நல்லா இருக்கேன்னு ஆணியெல்லாம் ஒரே இடத்துல அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கா. தம்பிக்கு ஐயோ ஆணியெல்லாம் வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு வருத்தம் தான். ஆனாலும் வெளியில காட்டிக்கல. அண்ணனும் பொண்ணை பார்த்ததும் தன்னை கழட்டி விட்டுட்டானே தம்பின்னு கடுப்புலயே மரத்தை தூளாக்குற அந்த மிஷினுக்குள்ள மரக்கட்டைய போட அது தூள் ஆகிட்டு இருக்குது. தம்பிக்கு அவ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் தள்ளி இருந்த பிளேயர் கண்ணாடி கடுக்க 3 பேரும் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்றாங்க. அவ இந்த செடிக்காக நீ பெட்டி ரெடி பண்ணல, நல்லா இருக்கு, எனக்கு செல்ஃபி எடுக்கணும்னா கொஞ்சம் ஆர்வம், இதுக்குள்ள நான் படுத்துக்கிட்டு போட்டோ எடுக்கட்டுமா, இந்தா எடு அப்படின்னு படுத்துக்கிட்டு போஸ் கொடுக்குறா. தம்பி சரின்னு போட்டோ எடுக்கிறான். ஆனா அந்த பெட்டியை பார்த்தா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு சவப்பெட்டி மாதிரி இருக்கும். ஐயோ சவப்பெட்டில வச்சே கொலை பண்ண போறான், அதை வேற வீடியோ எடுக்கிறானே இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதையும் தப்பா நினைக்கிறாங்க. அந்த பொண்ணை இவன் கொலை பண்றதுக்குள்ள காப்பாத்தணும், போனையும் எடுக்கணும்னு பிளான் போடுறானுங்க. அண்ணனை போட்டு தள்ளிடலாம் அதுக்கு அப்படின்னு கத்தியோட வரான் ஒருத்தன். கத்தியை தூக்கி வீசுனா அது அவ்வளவு தூரம் போகாம அவன் காலிலேயே குத்தி நிக்குது. வழியில கத்துனா அண்ணங்கார கிட்ட மாட்டி போப்பேன்னு கத்த வேற முடியல. அங்க இருந்து நகன்ட்டான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம பிளேயரும் கண்ணாடியும் தம்பியை போட்டு தள்ள கம்பியோட வரானுங்க. ஆனா அவங்கள நம்ம ஹீரோயின் பார்த்து வந்துட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கிறா. தம்பிகாரனும் யாருப்பா அது அப்படின்னு பார்க்க எந்திரிக்கிறப்போ அவன் காலுக்கிட்ட இருந்த ஏதோ ஒண்ணு தெரியாம தண்ணியில விழுந்துருச்சு. அதுல அந்த பவர் கனெக்ஷன் ஜாயின் ஆயிருக்குது போல. பிளேயரு தம்பியோட ஜோலியை முடிக்க வேகமா வரான். வந்தவன் அந்த தண்ணியில கால வைக்க கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. வாயில நுரதள்ளி கீழே விழுந்துட்டான். அச்சச்சோ அப்படின்னு தம்பி பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம கண்ணாடி தன்னைத்தான் ஏதோ முறைக்கிறான்னு அவனும் வேகமா அடிக்க வரான். வந்தவன் வயர்தடிக்கு கையில இருந்த அந்த கம்பி மேல பறக்க இவனும் அந்த சவப்பெட்டி மாதிரி இருக்கிற பெட்டிக்குள்ள போய் விழுகிறான். ஜஸ்ட் மிஸ் ஆணி மேல விழல, கைய உண்டிக்கிட்டான். நல்ல வேறடா அப்படின்னு நினைப்பான் பாருங்க. மேல பறந்த அந்த கம்பியோ அந்த பெட்டிக்குள்ள அவன் பின்னந்தலையில போய் நச்சுன்னு வந்து விழுகுது. அது இந்த கோல்ஃப் விளையாடுவாங்கல்ல, அதை விளையாடுறதுக்காக பயன்படுத்துற அந்த கோல்ஃப் பேட்னு நினைக்கிறேன். அது நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கும். அது விழுந்த வெயிட்ல மூஞ்சி முன்னாடி சொருகி ஆணியெல்லாம் குத்தி அவனோட சோழியும் முடிஞ்சு. அந்த பக்கம் நம்ம கடுக்கேன் ஒரு வழியா போராடி அவன் காலில் இருந்த அந்த கத்தியை பிடிங்கிட்டான். இந்த தடவை அண்ணனை விடக்கூடாதுன்னு ஓடி போய் குத்த போவான். ஆனா மரக்கட்டை எடுக்க அண்ணங்காரன் குடிஞ்சுப்பான். குனிஞ்சதுல போர்ஸை நிப்பாட்ட முடியாம கடுக்கேன் அந்த மெஷினுக்குள்ள மாட்டிக்கிட்டான். தூளாக்குற மெஷின் வேற. இவனை தூள்
தூளாக்கிடுச்சு. அண்ணங்காரனும் காலை பிடிச்சி இழுக்கிறான். யாரா அவன் லூசு பைய இங்க வந்து இப்படி உள்ள விழுந்துட்டானேன்னு. ஒன்னும் பண்ண முடியல. ஒன்னும் பிடியும் படல இவனுக்கு. அவனை மிச்சம் இல்லாம அந்த மெஷினை அரைச்சு எடுத்துருச்சு. ஹீரோயினுக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியப்படல. ஐயோ இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு தலையில கையை வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான். அண்ணங்காரன் அலறிக்கிட்டு வரான். எவன்டா அவன் வந்து மிஷினுக்குள்ள விழுகிறானேன்னு. இங்க நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். தம்பிகார உடனே உசுருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையான்னு கேட்க, டேய் அவன் ஆல்ரெடி தக்காளி ஜாஸ் மாதிரி ஆயிட்டாங்கிறான். இங்கேயே 2 பேர் வந்து கிடக்கிறத இவங்க எடுத்து சொல்றாங்க. அதையெல்லாம் பார்த்தா அண்ணங்காரனுக்கு வாந்தி வருது. ஹீரோயின் இன்னும் ஒருபடி மேல போய் மயங்கியே விழுந்துட்டா. இங்க அண்டர் கிரவுண்ட்ல பார்த்தா முக்கோணத்துல ஆடு மாதிரி செதுக்கி இருக்கிற அந்த சிம்பிளை காட்டுறாங்க. அதுல ரோமன் லெட்டர்ல 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குதுல 3ல நெருப்பு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி இறந்தப்போ நம்ம ஹீரோயினை தவிர மீதி 5 பேர் அதை போய் பார்த்தாங்க இல்லையா? அந்த 5 பேர்ல ஃப்ரெண்டு, கடுக்கன், கண்ணாடி இவங்க 3 பேர் இறந்துட்டாங்க. அதனாலதான் இங்க 3 எரியுதோ என்னவோ. நம்ம பிளேயரு சாக்கடிச்சு மயக்கத்துல தான் கிடக்குறான். அப்பாவி அங்க போலீஸ் கூட இருக்கிறான். சோ அவங்க 2 பேர் உயிரோட இருக்கிறதுனால தான் மீதி 2 எரியாம இருக்குது போல தெரியுது. அந்த அப்பாவிய போலீஸ் விசாரிச்சதுல ஒரு பொண்ணு கடத்தப்பட்டதாகவும் காப்பாத்துறதுக்காக நண்பர்கள் போயிருக்கிறதாவும் தெரிய வருது. அப்பாவிய கூட்டிக்கிட்டு அவங்களும் அந்த பங்களா பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. பங்களால பார்த்தா மயக்கம் போட்ட நம்ம ஹீரோயினை ரூம்ல கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ்ட்ட போயிடலாமான்னு வேற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம பிளேயருக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. போலீஸ்காரங்க வேற கார்ல வேகமா வராங்க. அவங்க வேற டிஸ்கஷன். வர்ற வழியில 2 சைக்கோங்க பங்களா பக்கம் போறதா சொன்னாங்க. அவங்களா தான் இருக்கணும்னு கன்ஃபார்மே பண்ணிட்டு வராங்க. ஆனா அப்படி வேகமா வந்துட்டு இருக்கையில நம்ம அண்ணன் தம்பியோட வண்டி இருந்து ஒரு கம்பி விழுந்தது இல்ல, அது குத்தி வண்டி கொஞ்சம் ஆட்டம் கொடுத்துருச்சு. வண்டியை நிப்பாட்ட பிறகு வண்டியில இருந்து பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா யாரும் அதை கவனிக்கல. அப்புறம் அங்க கிடக்கிற பாடிஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. அதையெல்லாம் போட்டோஸ் எடுக்கிறாங்க. ஆடு புதைக்கப்பட்ட அந்த இடத்தை பார்த்து யாரையோ கொண்டு புதைச்சிருப்பாங்களோ அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. போலீஸ் நம்ம பசங்க 2 பேரையும் சைக்கோன்னும் அவங்க ரொம்ப கோரமா கொலை பண்ணக்கூடிய சீரியல் கொலைகாரங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி நம்ம பிளேயர் வந்து நிக்கிறான். போலீஸே அரண்டு போயிடுச்சு. வந்தவன் நம்ம அப்பாவைய திட்டுறான். நானும் செத்த பிறகு போலீஸை கூட்டு வந்திருக்கலாம்ல, ஏன்டா லேட்டு அப்படின்னு சத்தம் போடுறான். எத்துறான். போலீஸ் பிளேயர் சமாதானப்படுத்தி அந்த கொலைகாரங்களை பிடிக்கலாம்னு அங்க ஸ்கெட்ச் போடுறாங்க. போறது அந்த முட்டைக்கண்ணன் தான். மெதுவா துப்பாக்கியோட உள்ள வந்துட்டாரு. போலீஸ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ ஆளை காணோம். ஏதோ ஒரு ரூமுக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்கிறாப்ல சத்தம் கேக்குது. உள்ள அவங்க இருக்கிறாங்க. உடச்சுக்கிட்டு போலாமேனு உள்ள வரலாமேனு உடச்சுக்கிட்டு பார்த்தா உள்ள வர பார்த்தா கதவுல ஒரு பாட்டு மட்டும் உடஞ்சு காலு மாட்டிக்கிச்சு. எப்படியோ ஒரு வழியா உள்ள கதவை திறந்து வந்துட்டாரு. ஆனாலும் காலு அந்த கதவுல தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. துப்பாக்கியை காட்டி கையை மேல தூக்குங்கடான்னு மிரட்டுறாரு. அங்கதான் நம்ம ஹீரோயின் மயக்கத்துல வேற கிடக்குறா. அதை பார்த்துட்டு இவங்க சீரியல் கொலைகாரங்க பிளஸ் பொம்பளை பொறுக்கீங்க வேற அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டாரு. துப்பாக்கியால மிரட்டிட்டு அவங்க 2 பேரையும் ரூமை விட்டு வெளியேத்திட்டு ஒரு வழியா போலீஸும் காலை கதவுல இருந்து எடுத்துட்டாரு. ஹால் பக்கம் கூட்டிட்டு போய் 2 பேரையும் கீழே படுக்க வச்சு கைய பின்னாடி கட்ட வச்சு விலங்க மாட்டலாமேன்னு குனிவாரு பாருங்க. அப்ப பின்னாடி இருந்து அந்த தூணுல இடிக்க அது சாஞ்சிருது. மேல ஒரு கட்ட ஆணியோட அந்த மர தூணை தாங்கிக்கிட்டு இருந்ததுதான் இது. அதுதான் விழுந்துருச்சு. ஏற்கனவே அண்ணங்கார மேல விழ பார்த்து ஜஸ்ட் மிஸ்ல பயபுள்ள எஸ்கேப் ஆயிருப்பான். அந்த ஆணி கட்ட அந்த போலீஸ கதவோட அடிச்சு மட்டையாக்கிடுச்சு. அண்ணன் டேய் இன்னும் நீ இதை சரி பண்ணலையா அப்படின்னு திட்டுறான் தம்பிய. போலீஸ் செத்துட்டாரோ அப்படின்னு பார்த்தா அந்த கட்டையில இருந்த ஆணி தலையில நல்லா இறக்கப்பட்டு எந்திரிக்கிறாரு அவர். கொஞ்சம் நிதானம் இல்லாம துப்பாக்கியோட தட்டு தடுமாறி நின்னா அங்க இருக்கிற வாளியில காலு மாட்டிக்கிச்சு. இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி போனவரு அடுப்புல சுடுதண்ணி வச்சிருப்பானுங்க போல நம்ம பசங்க. தெரியாதனமா சுடுதண்ணி பாத்திரத்தோட கை நல்லா பொத்து போச்சு. சூடுதாக முடியாம சுட்டதுல மேல இருந்து அந்த லைட்டை சுட்டுட்டாரு. அது அவர் தலையிலே வந்து பொத்துன்னு விழுகுது. ஆணு கத்துறாரு அந்த போலீஸ். உள்ள அவர் கத்துற சத்தமும் துப்பாக்கி சத்தமும் நல்லா வெளி வரைக்கும் கேக்குது. சோ வெளியில இருந்த போலீஸும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பங்களாவை நோக்கி குறி வச்சுக்கிட்டு இருக்கிற அதே சமயம் உள்ள இருந்து அந்த முட்டைக்கண்ண போலீஸ் தலையில கட்டு, காலுல வாலி, கழுத்துல லைட் வளையம்னு ரத்தத்தோட வராரு. வந்தவரோ இந்த பங்களால சுத்தி நிறைய டிராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதே சமயம் காலு தடுமாறி கீழே விழுந்ததுல கையில இருந்த துப்பாக்கி சுடப்பட்டு ஏற்கனவே கார்ல இருந்த அந்த பெட்ரோல் லீக் ஆச்சுல கரெக்டா அந்த இடத்துலயே போய் குண்டுபட இன்னொரு போலீஸ் அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருப்பாப்ல. நெருப்பு அவர் காலை பதம் பார்த்துருச்சு. அண்ணங்காரன் அங்க இருந்த சாக்கை எடுத்து தண்ணியில நினைச்சு போலீஸோட காலுல இருக்கக்கூடிய அந்த நெருப்பை அணைக்க பார்த்தா அது தண்ணி இல்ல, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துற தின்னர். அது எரியிற பெட்ரோல் மாதிரி. அது இன்னும் நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. அந்த போலீஸ் ஐயோன்னு கதறிக்கிட்டு கார் பக்கத்துல போக காரும் வெடிச்சு செதறது. காருக்கு கீழே அந்த கம்பி சொருகிட்டு இருந்ததுல வெடிச்சு செதறதுல போர்ஸோட வந்து முட்டைக்கண்ணனை குத்தி கிழிச்சிருச்சு. ஆல் அவுட்னு நினைக்கிறேன். அண்ணங்காரனோ டேய் கண்ணு தெரியலையா, ஏன்டா தின்னரை கொண்டு வந்து ஊத்துறியே அப்படின்னு சத்தம் போறாரு. பயபலிக்கு அப்பதான் அது தண்ணி இல்ல தின்னர்னே தெரிய வருது. ஓ ஊத்துறது தம்பியா, ஓகே. உடனே கையில இருந்த பாட்டில கீழே போட்டான். தீக்காயம்பட்ட போலீஸ் பேண்டெல்லாம் கருகி நிலைமையில காலெல்லாம் தீக்காயம்பட்டதுல செவந்த நிலைமையில கிடக்குறாரு. இந்த பக்கம் நம்ம பிளேயரும் அந்த அப்பாவையும் உயிரோட தான் இருக்கிறானுங்க. இன்னும் டேய் நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம பசங்க விசாரிக்கிறானுங்க. பிளேயர் உங்களை கொல்லாம நான் சாக மாட்டேன்னு துப்பாக்கி எடுத்து சுட பாக்குறான். பல வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியில இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நம்ம பசங்க ஆசையா வளர்த்த அந்த நாயை நீ இப்ப வெளியில வரல இந்த நாயை கொன்னுடுவோன்னு மிரட்டுறாங்க. நம்ம பசங்க என்ன பண்றோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியில பார்த்தா நாயை ஓரமா கட்டி வச்சுட்டு 2 பேருமே நம்ம பசங்களுக்காக
துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்து பார்த்தா கதவு திறக்கப்படுகிறது. தம்பிகாரனோ போருக்கு போறாப்ல கவசம் மாதிரி போட்டு ஃபுல் சேஃப்டியோட வெளியில வரான். குறிவாத்து சுடுறாரு பிளேயர். தம்பிகாரனும் கீழே விழுந்துட்டான். ஆனாலும் அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. ஏன்னா இந்த வெல்டிங் அடிக்கிறப்போ முகத்துல நெருப்பு படாம இருக்க கவசம் மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது போட்டிருக்கான்ல. அது கிட்டத்தட்ட புல்லட் ப்ரூஃப் மாதிரி. சோ பயபுள்ள எஸ்கேப். அந்த சவப்பெட்டி மாதிரி செஞ்சாங்கல்ல ஆணி அடிக்கிற மெஷின், அந்த மெஷின் எடுத்து மிஷின்ல இருக்கிற அந்த ஆணியவே தோட்டா மாதிரியும் அந்த மெஷினை துப்பாக்கி மாதிரியும் சுட ஆரம்பிக்கிறான் பயன்படுத்தி. ஆணியெல்லாம் அவங்கள நோக்கி சரசரசரன்னு போகுது. அதுல அவங்க டைவர்ட் ஆக அண்ணங்கார மறைஞ்சு நாயை காப்பாத்த போறான். இந்த கலோபரத்தை கேட்டு ஹீரோயின் கண்ணு முழிச்சிட்டா. இந்த பக்கம் ஒரு வழியா நாய் பக்கத்துல போய் நாயை காப்பாத்தியாச்சு. அதே சமயம் இப்படி இவர் காப்பாத்த முயற்சி பண்றத பிளேயர் பார்த்துட்டு சுட பாக்குறாரு. பட் நல்ல வேலை தோட்டா காலி. தடகார அவங்க மேல நாசமா போகடான்னு மத மாதிரி போட்டுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுட்டா. இவங்க அந்த கோல்ஃப் பேட் எடுத்துக்கிட்டு அண்ணங்காரனை விரட்டிக்கிட்டு பின்னாடியே போறானுங்க. வெளியில வந்த நம்ம ஹீரோயின் என்னடா நடக்குது அப்படின்னு கத்துறா. தம்பியாரனோ போன அண்ணனை காணமேன்னு அவன் ஒரு பக்கம் கத்துறா. இப்ப கட் பண்ணி சிஸ்டரை காட்டினா கோமால இருக்கிற அந்த ரூம்ல உட்காந்து பேய் படம் பார்த்துட்டு இருக்கிறா. அந்த சத்தத்தை எல்லாம் கேட்க கோமால கிடக்கிறவருக்கு நிதானம் திரும்புறது போல தெரியுது. பழசு ஞாபகத்துக்கு வருது போல தெரியுது. பிளாஷ்பேக்ல பார்த்தா இவரு சின்ன வயசா இருக்கப்ப தான் தங்கச்சிக்கு பேய் ஓட்டிட்டு பாதிரியார் வெளியில வந்திருப்பார். அப்போ பேய ஓட்டுற முயற்சியில நான் உள்ள புகுந்து தப்பு பண்ணிட்டேன், தடங்கலாய் போச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்பான். அப்பதான் பாதிரியார் அவன் கையில பைபிள் மாதிரி ஒரு புக்கை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பேய் வரும்போது நீ தான் அதை தடுத்து நிறுத்த போறேன்னு ஒரு ஆருடத்தை சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருப்பார். அதெல்லாம் ஞாபகம் வர கோமால இருந்தவரோ கத்திக்கிட்டே எந்திரிக்கிறார். அந்த சிஸ்டர் அரண்டறாங்க பாருங்க. பாதிரியார் கொடுத்த அந்த புக் அங்கதான் கிடக்குது. எடுத்து பாக்குறார். அதுல இத்தனை வருஷம் இத்தனை மாசத்துக்கு பிறகு 5 தீய சக்திங்க ஒரு ஆட்டை பலி கொடுப்பாங்கன்னு, அதுக்கு பிறகு அந்த பேய் திரும்ப இங்க வரும்னு போட்டிருக்கு. அதுல போட்டிருக்கிறாப்லயே தான் இதுவரை நடக்கவும் செஞ்சிருக்குது. 3 பேர் தானே செத்து போயிருக்காங்க. அந்த 5 பேர்ல இன்னும் 2 பேரை அண்ணனை போறதுக்கு விரட்டிக்கிட்டு இருக்காங்களே, பாப்பா என்ன நடக்குதுன்னு. விரட்டிட்டு போனவங்க புடிச்சிட்டாங்க போல. மரத்துல கட்டி வச்சு என் நண்பர் எல்லாத்தையும் கொண்டுட்டேடான்னு கால்ஃப் விளையாடுற அந்த பேட்டை வச்சு அடிச்சு வெளுக்கிறான். அதே சமயம் அண்ணனை தேடி தம்பியும் ஹீரோயினும் அங்க வந்துட்டாங்க. டேய் என்னடா பண்றேன்னு கத்திட்டு தம்பிகார ஓடி வந்தா அவனையும் பேட்டால அடிச்சு மட்டையாக்கிட்டான். ஹீரோயினோ பிளேயரை பார்த்து டேய் முட்டாள நீ, இவங்க எந்த தப்பும் பண்ணல, நல்லவங்க தான், நாம தான் இவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கூட இந்த நண்பர்கள் எல்லாம் இறந்து போனதுக்கு இவங்க காரணம் இல்ல, எல்லாமே விபத்து தான் அப்படின்னு எடுத்து சொல்றா. சரி பேச்ச விடு, நான் ஒன்னும் உன்னை தேடி வரல, என்னோட போன் எடுத்து போனை கொடு அப்படின்னு கேட்கிறான். அப்ப நம்ம தம்பிகாரன் டேய் உன் நண்பர் எல்லாம் அப்படியே அம்போடு விட்டு போறியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம பிளேயர் அவங்க எல்லாம் என் நண்பர்களே கிடையாதுன்றான். இதை கேட்டு காண்டாட நம்ம அப்பாவி பின்னாடி இருந்து அவன் தலையில ஒரு போடு கல்ல வச்சு இத்தனை வருஷமா என்ன பாடுபடுத்துறீங்க, இன்னைக்கு நீ அனுப்பிடான்னு அந்த போன் எடுத்துக்கிட்டு அந்த போன்ல இருக்கிற மேட்ரஸ் எல்லாத்தையும் லீக் பண்ண போறதா சொல்லிட்டு குஷியில கத்திக்கிட்டு ஓடுறான். இதையெல்லாம் பார்த்தாங்க அண்ணங்கார சிரிக்கிறாரு. நட்புடா இதுதானடா நட்பு அப்படிங்கிறாப்ல. ஆனா போனோட குஷியோட ஓடுனவன் இப்ப பயந்து போய் அழுதுகிட்டு ரிட்டர்ன் இங்கேயே ஓடி வந்துட்டு இருக்கிறான். பேய் வருதுங்கிறான். அடி வாங்கின பிளேயரு போனை தாடான மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் ஏதோ சத்தம் கேட்க என்னடான்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா ஏற்கனவே செத்து போன அந்த ஃப்ரெண்டுகாரி உயிரோட வர. ஆட்டுக்குட்டி சத்தம் போட்டாப்ல சத்தம் போட்டுக்கிட்டே வர. வயித்துல பார்த்தா பெரிய ஓட்டை. இவங்களோ என்னடா நடக்குதுங்கிறாப்ல முழிக்கிறானுங்க. ஆட்டுக்கு 4 கால் இருக்கிறாப்ல கைய கீழே ஊன்றா. அந்த ஆட்டுக்கு இருந்தாப்லயே இவளுக்கும் கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு. வேமா அந்த பேய் தாவி தாவி ஓடி வர எல்லாரும் பயந்து விலகுறாங்க. அண்ணனை கட்டி வச்ச அந்த மரத்துல பேய் எரிக்கிச்சு. எல்லாரும் மரத்துக்கு மேலேயே பாத்துக்கிட்டு இருக்க அந்த பேய ஒரே தாவல அந்த அப்பாவி கிட்ட போயிடுச்சு. அவங்கிட்ட போய் தன்னோட ஒரிஜினல் முகத்தை காட்ட அவன் பயந்து காட்டு பக்கம் வர்றான். தப்புச்சா போண்டா சாமின்னு உசுர கையில பிடிச்சிட்டு ஓடுறான். அந்த பேய் மறுபடியும் லூசன்னு கத்திக்கிட்டே அவன் பின்னாடியே விரட்டிட்டு போகுது. நம்ம பிளேயரோ தன் தாத்தா சொன்னதெல்லாம் உண்மைதான் போலேன்ட்டு பேய் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து இவன் பயந்து ஓடுறான். தம்பி உடனே ஓடி போய் அண்ணனை அவுத்து விடுறாரு. ஓடின பிளேயரு மறுபடியும் இந்த பங்களா பக்கம் தான் வந்திருக்கான். கார்ல எஸ்கேப் ஆயிலாமேன்னு சொல்லி கார் சாவியை தேடிக்கிட்டு இருக்க அங்க நம்ம பாதிரியார் பயன்படுத்தின துப்பாக்கி கிடக்குது. அதே சமயம் நம்ம பிள்ளைகளும் ஹீரோயினும் பங்களா பக்கம் தான் வராங்க. அவங்கள அந்த துப்பாக்கியை காட்டி மரியாதையா கார் சாவியை கொடுங்க, இல்லைன்னா உங்களை சுற்றுவேன்னு மிரட்டுறான். அண்ணனும் சாவியை ஹீரோயின்ட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அவன் மேல சாவியை தூக்கி போட்டு இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்பு அப்படிங்கிறா. சாவியை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புனா போதும்னு முடிவு பண்ணி நம்ம போய் கதவை திறந்தா அங்க நம்ம அப்பாவி பையன் வாசல்ல நிக்கிறான். அந்த பேயாடு இவனை கடிச்சிருச்சு போல. இவனும் பேயா தான் வந்து நிக்கிறான். இல்ல கொன்னு இருக்கும் மறுபடியும் பேயா வந்து நிக்கிறானோ என்னவோ. அதை பார்த்து பயந்து போய் உள்ள வந்து கதவை சாத்தினா அந்த அப்பாவி உடம்புக்குள்ள இருக்கிற பேய் ஜன்னலை உடைச்சுக்கிட்டு பிளேயரை தாக்குது. தான் கையில் இருந்த துப்பாக்கியால அதை சுட பாக்குறான். இருந்தது 2 வெள்ளி தோட்டாக்கள், சில்வர் தோட்டாக்கள். அதுல ஒண்ணு இப்போ வீணா போச்சு. நம்ம பல்களோ பயந்து ஓரமா உட்காந்துட்டு இருக்கானுங்க. அந்த பேயோ துப்பாக்கியை உடைச்சு ஜன்னல் வழியா வீசிருச்சு. அப்புறம் அப்படியே மெதுவா அந்த பிளேயர் பக்கம் வருது. இவன் ஒரு $10,000 கொடுத்து ஒரு மந்திர காகிதத்தை வாங்கி வச்சிருந்தான்ல, அதை காட்டினா பேய் பயந்து ஓடிடும்னு காட்டுறான். ஆனா அந்த பேய் பயப்படுறாப்புல ஒரு ஆக்ஷனை போட்டு அந்த பேப்பரே எரிச்சிருச்சு. அந்த பேப்பர் ஒரிஜினல் பேப்பர் இல்ல, யாரோ கிட்ட ஏமாந்து $10,000 கொடுத்து வெட்டியா வாங்கிட்டு வந்திருக்கான் போல. ஏமாத்தப்பட்டிருக்கான். பேய் பிளேயரோட தலையில ஏறி உட்காந்துக்குச்சு. அப்படியே அவன் தலையை கடிச்சு தின்ன பார்க்க ஹீரோயின் பயத்துல கத்துறா. பிளேயரை காப்பாத்துறதுக்காக இவங்க 2 பேரும் போக ஹீரோயின் கீழே விழுந்துட்டா. தம்பிக்காரனும் அந்த பேயை பிடிச்சு இழுக்கிறான். அதே சமயம் அண்ணங்கார அண்டர் கிரவுண்ட் அந்த கதவை திறக்க பேய் உள்ள வீசப்படுது. ஆனாலும் கும் இருட்டு இருக்குல அந்த இடத்துல இருந்து வேகமா மேல வர பாக்குது. கரெக்டா
கரெக்டா டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. அது இருந்தாலும் விடாம வெளியில வர பார்க்க நம்ம பயலுக அமுக்கி மூடுறானுங்க. அப்புறம் அந்த பேய் அமைதியாயிருச்சு போல. பிளேயரோ மெல்ல எஸ்கேப் ஆயிரலாமேன்னு ரிவர்ஸ்ல போறான். ஆனா அண்டர் கிரவுண்ட்ல இருந்த பேய் கரெக்டா அவன் காலை பிடிச்சி உள்ள இழுத்துருச்சு. உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம பசங்க எட்டி பார்த்தா அவனோட சோழிய முடிச்சு விட்டுருச்சு பேய். ஆட்டுக்குட்டியை கொன்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு செல்ஃபி எடுத்த அத்தனை பேரும் காலி. இப்போ அந்த முக்கோணத்துல ஆட்டுக்குட்டியோட உருவம் நெருப்பால ரொம்ப தெளிவா தெரியுது. அதே சமயம் பங்களா பக்கம் கோமால கடந்தவர் இப்ப தெளிவாகி வந்துட்டார். அண்டர் கிரவுண்ட்ல பார்த்தா கருப்பு புகை கிளம்பி நம்ம பிளேயரோட உடம்புலயும் பேய் இருக்கிறாப்ல காட்டுது. நம்ம பயலுக இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமேன்னு வெளியில வர பார்த்தா கோமால கடந்தவர் உள்ள வரார். ஒரு சிலுவையை காட்டி இவங்க தான் பேயின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை விடுங்கடான்னு சொன்னா நம்ம பயலுக முழிக்கிறானுங்க. அதே சமயம் நம்ம பிளேயர் மேல இருந்து அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. உடம்புல இப்ப பேய் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா ஆட்ட கொன்ன அந்த 5 பேரையும் பழி வாங்கிட்டதுனால ஃபுல் பவரோட கொம்பெல்லாம் வச்சு ஏற்கனவே 66 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சுல அதே மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் நெருப்பு. கோமால கடந்தவனை பார்த்து ஓ நீயும் கடைசியில இங்கதான் இருக்கியான்னு அவர்களை அட்டாக் பண்றதுக்காக ஒரு குதிக்கும் பாருங்க. அங்க கேன்ல பெட்ரோல் இருக்கும் போல எல்லாம் சிந்திருச்சு. பேயோ கொலவெறியோட இருக்குது. வெளியில பார்த்தா ஒரு போலீஸுக்கு கால்ல நெருப்பு பட்டு வாங்கி கிடந்தார்ல அவரு முழிக்கிறார். என்னடா நம்ம பேண்ட காணமேன்னு சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்றாப்ல முட்டைக்கண்ணனோட பேண்ட கலட்டி போட்டுக்கிறார். பங்களாக்குள்ள பார்த்தா கோமால கடந்து வந்தவர் பாதிரியார் சொன்னாப்ல பேய் ஓட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம பயல்களோ என்ன நடக்குதுன்னு ஒளிஞ்சிருந்து பாக்குறானுங்க. ஆனா அந்த பேயோ அவரை பார்த்து சிரிக்குது. எதுக்குடான்னு பார்த்தா பேய் ஓட்டுறதுக்கு முதல் கட்டமே பேய உப்பு வட்டத்துக்குள்ள உட்கார வைக்கிறதானா. இது தெரியாம என்னடா பேய் ஓட்டுறேன்னு அவரை ஒரு அரை விட்டுருச்சு. 10 அடி தள்ளி போய் விழுந்துட்டார். நம்ம பயல்க என்னாச்சோ அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா கன்னத்துல பேயோட 3 விரல் அழகா பதிஞ்சிருக்குது. எந்திரிக்க முடியாம கிடக்கிறார் அவர். 66 வருஷத்துக்கு பிறகு அன்னைக்கு சம்பவத்துல இருந்த எல்லாரையும் கொல்ல போறதாவும் அதுல முதல் பலி நீதான்னு சொல்லி பக்கத்துல வர பார்க்க அண்ணன் அந்த பெட்ரோல் சிந்தி கிடந்ததுல அங்க லைட்டரை ஆன் பண்ணி விட்டுறான். நெருப்பு பத்திக்குச்சு. வெளியில அந்த போலீஸ் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறார். இங்க இவரை தூக்கிக்கிட்டு நம்ம பசங்க வெளியில வந்துட்டாங்க. பங்களாவே இப்போ பத்தி எரியுது. நடந்த இந்த அசம்பாவிதத்துல பார்த்தா அந்த பேயும் நெருப்புல இருந்து வெளியில வருது. சாகல இன்னும். நம்ம பசங்களுக்கு என்ன பண்ணணும் ஒன்னும் பிடிபடல. அந்த பேய் சும்மா இல்லாம குழந்தைகளா உயிர்த்து எழுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டதும் ஏற்கனவே அந்த இடத்துல செத்து போனவங்க எல்லாம் புதைக்கப்பட்டிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் உயிரோட எந்திரிச்சிடறாங்க ஜாம்பி மாதிரி. அந்த இன்னொரு போலீஸ் இதையெல்லாம் பார்த்துட்டும் கூட சத்தம் போடாம கம்முன்னு இருக்கிறார். ஏன்னா சத்தம் போட்டா உசுறு போயிருமே அமைதியா இருக்கிற. தம்பிக்காரன் இங்க இருந்து வாங்க ஓடிலாம்னு சொல்ல அண்ணனும் வண்டியில இருந்த சுத்தியில எடுத்துக்கிட்டு தப்பெல்லாம் ஏன் மேலதான் நான் தான் காட்டு பக்கம் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி 10 வருஷ உழைப்ப இந்த வீணா போன பங்களால போட்டேன். இந்த பேய் வீடால இந்த பங்களாவால எவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. நீங்க கிளம்புங்க இவங்க கதைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா எல்லா பேரும் ஆல்ரெடி இவனை விட்டு ஏற்கனவே ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டானுங்க. அது தெரியாம தான் நம்ம பைய இம்புட்டு டயலாக் பேசிட்டு இருக்கிறான் போல. அதுவும் பாசமா எமோஷனலா வேற எல்லாம் நடிப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவரு சீரியஸா தான் பேசினாரு. அவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம் வாடான்னு தம்பி அண்ணனை பார்த்து கத்துறான். அதே சமயம் ஜாம்பிஸ் மாதிரி இருந்தவங்க எல்லாம் வர சுத்தியில எடுத்து அடிக்க போறாரு அண்ணங்கார. போனவன் மண்ண கவறான். ஏன்டா அந்த பேய் விளையிச்சு சிம்பிளா. இன்னொரு பேய் அண்ணங்காரன் கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க தம்பி அண்ணனை காப்பாத்த போறான். போகும்போது கூட இதுவரைக்கும் எனக்கு நண்பர்கள்னு எங்க அண்ணனை விட்டா யாரும் இல்ல என்ன நண்பனா ஏத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போறான். வண்டியில ரம்ப மாதிரி மெஷின் இருக்கும். அதை ரெடி பண்ணி இவனை ஒரு பேய் தாக்க வரும். அந்த பேயை குத்தி கழிச்சிட்டான். கொரன்னு அறுத்து தள்ளுறான். தாத்தா பாதிரியார் யூஸ் பண்ண அந்த துப்பாக்கியும் அந்த துப்பாக்கிக்குள்ள மட்டும் சில்வர் தோட்டாக்கள் இருந்தா அந்த பேய்களை அழிச்சிடுங்கிற அந்த உண்மையை சொல்லிடுறாரு. அண்ணனை ஒரு பேய் கொல்ல பார்க்க அது தலையையும் வெட்டியாச்சு. அண்ணனும் தம்பி ஒரு வழியா சேஃப் ஆகி பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பேய் ஆட்டு பேய் காண்டாகி அங்க இருந்து தாவி வருது. 2 பேரும் சேர்ந்து அந்த சுத்தியால அடிச்சு பறக்க விடுறாங்க. அப்பாடா பேய விரட்டையாச்சுன்னு சந்தோஷத்துல இருக்க அந்த பேய் கையில ஒரு கம்பியோட பறந்து வந்து அண்ணனோட கால்ல ஒரு இறக்கிடுச்சு. தம்பி அதை பார்த்து கோவப்பட அவனுக்கு ஒரு அடி பறந்துட்டான். ஹீரோயின் அந்த துப்பாக்கியை தேடிட்டு இருக்கா. ஆனா அந்த துப்பாக்கி உடஞ்சு போய் கிடக்கு. இப்ப என்னடா பண்றன்னு தெரியாம அழுகுறா. அதே சமயம் நம்ம பயலுக ஆசையா வளர்த்த அந்த நாய் அங்க வந்துருச்சுங்க. அது அந்த சில்வர் புல்லட்டை சில்வர் தோட்டாவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கு போல. அந்த பக்கம் பார்த்தா அண்ணங்காரனையும் தம்பிகாரனையும் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கிறாப்புல ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்குது. இந்த ஒளிஞ்சிட்டு இருந்த போலீஸ் இந்த தடவை வேகமா ஓடியாந்து அந்த பேய் அடிச்சா அதுக்கு ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே செய்யல. அவர் தான் அடி வாங்குறாரு. ஓரம் கட்டிடுச்சு. அந்த பேயோ அந்த ரம்ப மெஷினை வச்சு இவங்களை கொல்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்ப கூட அண்ணன் தம்பியை மறைச்சுக்கிட்டு கொல்றதா இருந்தா என்ன முத கொல்லு அப்படிங்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த ஆணி அடிக்கிற மெஷினை இந்த சில்வர் புல்லட்டை செட் பண்ணி இதை வச்சு அடிக்கலாமான்னு பாக்குறா. அந்த பேயாடு நம்ம பயல்களை கொல்ல போற அதே சமயம் ஹீரோயினோட சத்தம் கர்ஜனை என்னடான்னு பார்த்தா ஆணி அடிக்கிறதையே புல்லட்டா வச்சு துப்பாக்கி மாதிரி நீட்டுறா. இங்க சாக போறது அவங்களடா நீதான்னு சொல்லி பேய பார்த்து பேச்சுவார்த்தை ஒழுங்கா அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லி வேற மிரட்டல். அவங்கள வெட்டுறதுக்காக எடுத்துட்டு போன ரம்ப மிஷினை அது பின்னாடி எடுத்துக்கிச்சு. எதுக்கு? அந்த சில்வர் தோட்டாவை பார்த்ததும் அந்த பேயோட உருவம் கூட மாறி நம்ம பிளேயரோட உருவம் தெரியுது. ஹீரோயின் அதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் டைவர்ட் ஆவா. இல்ல டைவர்ட் ஆவான்னு இந்த பேய் எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஆனா அவ
அதெல்லாம் டைவர்ட் ஆகாம நீ பேய்தானு தெரியும்னு சொல்லி சுட பாக்குறா. ஆனா அந்த ஆணி அடிக்கிற மிஷின்ல வயர் கனெக்ஷன் இல்ல போல, ஒர்க் ஆகல. உடனே அந்த பேய் இவங்கள அப்புறம் பாக்குறேன், உன் ஜோலியை முடிக்கிறேன் பாருன்ட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிருச்சு. கழுத்தை நெரிக்குது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அந்த மிஷினுக்கான வயர் கனெக்ஷனை கொடுத்துறாங்க. இப்ப பட்டன் நமக்குன்னு கத்துறாங்க. ஹீரோயினும் அதை ஒரு எத்து விட்டு அவளும் கீழே விழுந்துட்டா. அடுத்த நிமிஷம் துப்பாக்கி எடுத்து செத்து போடா பேய் அப்படின்னு சொல்லி சுட பாக்குறா. அப்படியே மெதுவா அந்த புல்லட் பறக்குது. பேயை நோக்கி மெதுவா போய் அந்த பேயோட தலைய செதற அடிச்சிருது. அப்படிதான் ஜோலி முடிஞ்சிருச்சு போல. அந்த சில்வர் தோட்டா பட்ட பிறகு, அது இறந்த பிறகு உள்ள இருந்த எல்லா ஆவிகளுமே பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாம் மேனு கத்திக்கிட்டு அந்த ஆவிகள் எல்லாம் பறந்து போகுது. அப்போ அங்க வானத்துல இருந்து ஒரு கை வந்து அந்த பேயோட ஆன்மாவை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. இவங்களும் ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டாங்க. பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த முக்கோணத்துல ஆட்டுக்குட்டி இருக்கிற அந்த சிம்பிள் இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே மாறிடுச்சு, பழைய மாதிரி. உயிரோட இப்ப மிச்சம் இருக்கிறவங்க இது கனவா நனவானு கூட தெரியாத ரேஞ்சுக்கு இருக்கிறானுங்க. இப்ப கோமால இருந்து வெளியில வந்த தாத்தாவுக்கு கூட இப்பதான் நிம்மதி. ஒரு வழியா பேய வரட்டோமேனு கட் பண்ணா நியூஸ்ல நம்ம பசங்க நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. அந்த தப்பிச்ச போலீஸ் கூட இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சாட்சி சொல்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் பேய் தான். அந்த பேய வானத்துல இருந்து ஒரு கை வந்து தூக்கிட்டு போனதை ஏதோ ஒரு கேமரால ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க போல. அதையும் நியூஸ்ல காட்டி நம்ம பயலுக குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி ரிலீஸும் பண்ணப்படுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம தாத்தாவோட தலைமையில அந்த பங்களா வீட்டை ரெடி பண்ணி நம்ம பசங்களும் சரி ஹீரோனும் சரி அவங்களோடய சேர்ந்து ஒன்னாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பிக்கு பொண்ணு பாக்குற வேலை மிச்சம். அண்ணனுக்கு மட்டும் பார்த்தா சரி போல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்ல அடிக்கடி அப்டேட் கொடுக்கப்படும். தேங்க்யூ.